ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் பாட் ரெசிப்பியில் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கட் பண்ணி வச்ச கருணைக்கிழங்கு. இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிப்பியாக நம்ம செய்யும் போது குழையாத காய்கறி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், அப்புறம் நூக்கல், இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வெயிட் போட்டுட்டு கரெக்டாக 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன் பாட்டாக நம்ம செய்யும் போது குழையாத காய் தான் எடுத்துக்கணும். சீக்கிரம் குழையிற காயெல்லாம் போட்டிங்கன்னா சாம்பாரில் காய் இருக்கிறதே தெரியாது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரை வச்சிடுறேன். கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா பருப்பும் வெந்திருக்கும், காயும் நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் குழையவே இல்லை பாருங்கள், காயெல்லாம் அப்படியே தெரியுது. இதுக்கு தான் இந்த மாதிரி நான் குழையாத காய்கறியாக போட்டுக்கணும். ஏன்னா அவசரமாக வெளியில் கிளம்புறோம், சாம்பார் வைக்கணும் அப்படின்னும் போது டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இப்போது முடிஞ்சிருச்சு. அதை நல்லா அந்த பருப்பை மட்டும் மசிச்சிடலாம். இப்போது ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயமும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போது இதில் தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை கரைச்சி வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தாளிச்சிட்டு இருந்தோம்ல, அது நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அதை இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி கலந்துட்டு இறக்கிடலாம். இது சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த சாம்பாரில் அரைச்சி விட்டு செஞ்சுருக்கேன். திடீர்னு வீட்டில் அரைச்சி விட்ட சாம்பார் செய்யுன்னு சொன்னதுனால அரைச்சி விட்டு செஞ்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் இதில் சேர்க்கணும். நம்மளுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு தான் இந்த ஒன் பாட் சாம்பார்னு நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் அப்படி புளி தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவினா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் நல்ல ஃபுல் ப்ரொசீஜரோட நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு அதையும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே வாசனையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.